சுபைக்குழுவில் இணைந்துள்ள ஆசிரியர்கள் அனைவருக்கும் வணக்கம். ஆசிரியர்களே, தற்பொழுது நாம் காண இருக்கக்கூடிய பகுதியானது ஆசிரியர் தேர்வு வாரியம் டிஆர்பி அடுத்து நடத்தக்கூடிய தேர்வு, நம்ம எதிர்பார்க்கக்கூடிய தேர்வு முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்வு, அதற்கடுத்து பட்டதாரி ஆசிரியர் தேர்வு. 2026 இந்த தேர்விற்கு நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக நியூ பேஜ் ஆனது நம்ம கண்டக்ட் பண்ணி கொண்டு போகிறோம். ஸோ இந்த நியூ பேஜில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய 100% அரசு பணியை அடிப்படையாக கொண்டு நம்ம நினைச்சிடறோம். அந்த நியூ பேஜ் ஆனது கண்டக்ட் பண்ணுறோம். பிஜிடிஆர்பியாக இருக்கட்டும், யூஜிடிஆர்பியாக இருக்கட்டும். ஸோ இந்த பிஜிடிஆர்பியை பொறுத்த வரைக்கும் முதுகலை பட்டதாரி ஆசிரியர் தேர்விற்கு ஜூன் 9 நம்ம நினைச்சிடறோம் நியூ பேஜ் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணி கொடுக்குறோம். ஸோ இந்த ஜூன் 9 ஆசிரியர்கள் பயன்படுத்திக்கிற பட்சத்தில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பு தள்ளுபடியோட இந்த நியூ பேஜ் உங்களுக்கு நம்ம ரன் பண்ணுறோம். ஸோ அதே மாதிரி யூஜிடிஆர்பி பட்டதாரி ஆசிரியருக்கான நியமன தேர்வு, ஸோ இது ஜூன் 16 உங்களுக்கு நம்ம நினைச்சிரோம் ஆரம்பிக்கிறோம். ஸோ இந்த டெஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும், இந்த நியூ பேஜை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம நினைச்சிரோம் 4 மெத்தடு நம்ம ஃபாலோ பண்ணுறோம். ஸோ இந்த 4 மெத்தடை முழுமையாக ஃபாலோ பண்ணி ஸோ இந்த ஜூன் மாதம் நடத்தக்கூடிய இந்த பேஜ் ஆனது அடுத்து டிஆர்பி எக்ஸாம் நடைபெறக்கூடிய நாள் வரைக்கும் இந்த பேஜை உங்களுக்கு நம்ம நினைச்சிரோம் கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ அப்போ இந்த 4 மெத்தடில் உங்களுக்கு என்னென்ன ப்ராசஸ் நம்ம பண்ணி கொடுத்து உங்களுக்கான அரசு பணியை நம்ம உருவாக்குறோம். ஏன்னா இதற்கு முன்பு வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி கண்டக்ட் பண்ணக்கூடிய எக்ஸாம் சொல்லி பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மிக குறைந்த கட்டணத்தில் நம்மளுடைய சுபைக்குழுவானது நம்ம பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ இதற்கு முன்பு இருந்த எக்ஸாம் பேட்டர்ன், ஸோ அதனுடைய சிலபஸ் அதை கவர் பண்ணி நம்ம என்ன செஞ்சோம், உங்களுக்கான ப்ராசஸை நம்ம பண்ணி கொடுத்தோம். இப்பொழுது வந்து பார்த்தீங்கன்னா டிஆர்பி நியூ சிலபஸ் 2025 பிஜிடிஆர்பிக்கு மாற்றிட்டாங்க. ஸோ 2023 ஒரு எக்ஸாம் தான் பட்டதாரி ஆசிரியருக்கு நடத்தியிருக்கிறாங்க. ஸோ அதுவுமே நியூ சிலபஸை அடிப்படையாக வைத்து ஸோ இதனுடைய வினாக்களை நம்ம பார்க்கும் பொழுது ஸோ இதனுடைய பேட்டர்னை பார்க்கும் பொழுது உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெரி டிஃபிகல்ட்டியாக இருக்கக்கூடிய வினாக்கள் தான். ஸோ அதாவது நம்ம என்ன செய்கிறோம், மூல புத்தகம், அந்த மூல புத்தகத்தை நம்ம என்ன செய்கிறோம் லைன் பை லைனாக ப்ரிப்பரேஷன் பண்ணணும். சரிங்களா, மெயினாக நீங்கள் தெரிஞ்சுக்கிறக்கூடிய தகவல் அதுதான். ஸோ இதற்கு முன்பு டைரெக்டாக கொஸ்டின்ஸ் புத்தகத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல உங்களுக்கு கொஸ்டின் இருந்துச்சு, ஸோ இந்த இடத்துல கொஸ்டின் இருந்துச்சுன்னு சொல்லி நம்ம நினைச்சிடறோம் ஒவ்வொன்றையுமே நம்ம ப்ராசஸ் பண்ணி இதற்கு முன்பு பார்த்துருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அப்படி கிடையாது, டைரெக்டாக கொஸ்டின்ங்கிறத மாற்றி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஆழ்ந்து படிக்கணும், ஆழ்ந்து அந்த விஷயத்தை தெரிஞ்சுக்கணும் என்பதை அடிப்படையாக கொண்டு வினாக்கள் நினைச்சிறாங்க செட் பண்ணுறாங்க. இப்போ இருக்கக்கூடிய வினாக்களை நம்ம மூல புத்தகத்தில் நம்ம நினைச்சிக்கிறோம் இந்த பக்கத்துல இருக்கு மூல புத்தகம், இந்த புத்தகத்துல இருந்து கேட்டிருக்காங்கிறத நம்ம என்ன செய்யறோம் ஐடென்டிஃபை பண்ணிக்கூடிய அளவிற்கு வினாக்கள் இருக்கு. ஆனா ஸோ அந்த வினாக்களை நம்ம புரிந்து படித்திருந்தா மட்டும்தான் நம்ம என்ன செய்ய முடியும், விடை எழுத முடியும். ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா மேக்சிமம் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கூற்று காரணம், அதே மாதிரி இப்போ நியூ பேட்டர்ன் கொண்டு வந்திருக்காங்க வரிசைப்படுத்துக. ஸோ உங்களுக்கு டைரக்டா ஆன்சர் தெரியும், அதை கால வரிசைப்படுத்தணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஆத்தர் இருக்கிறாரு, ஸோ இக்கால இலக்கியங்களை எடுத்துக்கிறோம்னா அதுல ஒரு ஆத்தர் இருக்காருன்னா ஸோ அவரை வந்து பார்த்தீங்கன்னா எழுதிய நூல்களை கால வரிசைப்படுத்தணும். ஸோ இந்த மாதிரியான வினாக்கள் தான் அதிகமாக இருக்கு. அப்போ நம்ம மூல புத்தகங்களை படிக்கணும். ஸோ படிக்கக்கூடிய தகவலை வெரி இம்பார்ட்டண்ட்டாக என்ன செய்யணும், அந்த வினாக்கள் எப்படி இருக்கும் அதற்கு தகுந்தாற் போல நம்ம என்ன செய்யணும் படிக்கணும். ஸோ அதுதான் இந்த இடத்துல மெயின். ஸோ புத்தகம் இதுதான், ஸோ இதுதான் கொஸ்டின் நம்ம சொல்லிடுறோம். ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கு ஆன்சர் எழுதும் பொழுது தான் நம்மளுடைய இடர்பாடுகள் நம்மளுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஸோ அதை அடிப்படையாக வைத்து தான் நம்முடைய சுபைக்குழுவின் சார்பாக நம்ம நினைச்சிரோம் இந்த பேஜை கண்டக்ட் பண்ணி கொண்டு போகிறோம். அப்படி பார்க்கும் பொழுது உங்களுக்கு 4 மெத்தடு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நியூ சிலபஸ், இந்த நியூ சிலபஸை பேஸ் பண்ணி உங்களுக்கு தமிழ் மேஜராக இருக்கட்டும், ஹிஸ்ட்ரி மேஜர், ஸோ உங்களுடைய மேஜர் ப்ளஸ் எஜுகேஷன் மெத்தடாலஜி, ஜிகே, தமிழ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், ஸோ இதை ஃபுல்லாக கவர் பண்ணி நியூ சிலபஸ் அடிப்படையில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம நினைச்சிரோம் ஸ்டடி மெட்டீரியல் ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இந்த ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் அதோட ஒன்லைனரும் உங்களுக்கு நம்ம நினைச்சிரோம் ப்ரொவைட் பண்ணுறோம். அப்போ ஃபர்ஸ்ட் மெத்தட் நியூ சிலபஸ் பேஸ் பண்ணி உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியல் ப்ளஸ் ஒன்லைனர் ரெண்டுமே ப்ராசஸ் பண்ணுறோம். அடுத்து இரண்டாவதாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மெட்டீரியலை ஃபாலோ பண்ணி உங்களுக்கு டெஸ்ட் பேஜ் நம்ம கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த டெஸ்ட் பேஜை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 மெத்தடு, ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லைனர்
சரிங்களா, ஒன்லைனர் மெத்தடு. ஸோ இன்னொன்று வந்து பார்த்தீங்கன்னா எம்சிக்யூ பேட்டர்னில் சொல்லி வந்து பார்த்தீங்கன்னா 2 மெத்தடு வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறோம், உங்களுக்கு டெஸ்ட் பேஜாக கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ இந்த டெஸ்ட் பேஜில் ஃபஸ்ட்டு ஒன்லைனர் முடிச்சுட்டு அடுத்து எம்சிக்யூ பேட்டர்னில் உங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம், ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணுறோம். ஸோ 3வது மெத்தடு வந்து பார்த்தீங்கன்னா கொஷின் பேங்க். ஸோ இந்த கொஷின் பேங்கை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பகுதிக்கும் இப்போ மேஜருக்கு வந்து பார்த்தீங்கன்னா 20லேருந்து 25,000 வினாக்கள். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா எஜுகேஷன் மெத்தடாலஜியில் ஒரு 10,000 கொஷின், ஜிகேல 10,000, தமிழ் எலிஜிபிலிட்டியில் 5,000 சொல்லி இப்படி கொஷின் பேங்க் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பார்ப்பதற்கு ஏதுவாக கொஷின் பேங்க் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், கிரியேட் பண்ணியிருக்கோம். ஸோ 4வது மெத்தடு உங்களுக்கான பயிற்சி வகுப்பு. ஸோ இதை ஃபுல்லாமே கவர் பண்ணி தான் இந்த பேஜை நம்ம நினைச்சிடறோம் உங்களுக்கு கண்டக்ட் பண்ணுறோம். அப்போ இந்த பேஜுக்கான கட்டணம், ஸோ எல்லா ப்ராசஸும் உங்களுக்கு ஏற்கனவே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோவில் நம்ம தெளிவுபடுத்தியிருக்கோம். ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜில் என்ன கொடுக்குறோம், ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த பேஜில் எப்படி இணையணும், ஸோ இணைந்து எப்படி பயன்படுத்தணும், முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேஜ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், நம்மளுடைய மொபைல் ஆப்ஸ் சுபி லெஜெண்டரி எஜுகேஷன். ஸோ இந்த மொபைல் ஆப்ஸில் தான் எல்லாமே உங்களுக்கு ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறோம். அப்போ இந்த மொபைல் ஆப்ஸை எப்படி பயன்படுத்தணும், ஸோ இந்த மொபைல் ஆப்ஸை பயன்படுத்தினா மட்டும் போதுமா, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம், வாட்ஸ்அப் குரூப்னு சொல்லி வாட்ஸ்அப் குரூப் உங்களுக்கு நான் என்ன செஞ்சுருக்கேன், கிரியேட் பண்ணியிருக்கேன். அப்போ இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் என்ன பண்ணணும், ஸோ அதை தான் முழுக்க முழுக்க இந்த வீடியோவில் நம்ம என்ன செய்ய போகிறோம், பார்க்க போகிறோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம், இந்த பேஜில் ஃபஸ்ட்டு நம்ம கிரியேட் பண்ணியிருக்கக்கூடியது வாட்ஸ்அப் குரூப். ஸோ அந்த வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா என்ன ப்ராசஸ் நம்ம உங்களுக்கு பண்ணி கொடுக்குறோம், வாட்ஸ்அப் குரூப். சரியா? ஸோ ஃபஸ்ட்டு நீங்கள் என்ன செய்றீங்க, இந்த பேஜில் ஜாயின் பண்ணுறீங்க. ஜாயின் பண்ண பிறகு ஜாயின் பண்ணோன்னா உங்களுக்கு எக்ஸாமுக்கான பிளான், சரிங்களா, எக்ஸாம் பிளான் ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் ப்ரொவைட் பண்ணிடும். நீங்கள் பே பண்ணி ஜாயின் பண்ணோன்னா முதல்ல உங்களுக்கு பண்ணக்கூடியது எக்ஸாம் பிளான். ஒருவேளை உங்களுக்கு ஸ்டடி மெட்டீரியலுடைய பிடிஎஃப் வேணும்னு சொல்லி நீங்கள் பே பண்ணியிருந்தீங்கன்னா ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃப் உங்களுக்கு நம்ம ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ சில பேர் புத்தகமாக வாங்கிக்கலாம். அப்போ பிடிஎஃபாக வாங்கக்கூடியவங்களுக்கு அந்த ஸ்டடி மெட்டீரியலை அவங்களுக்கு நம்ம என்ன செய்கிறோம், ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ ஃபஸ்ட்டு எக்ஸாம் பிளான் கொடுத்துறோம். அதுக்கடுத்து ஸ்டடி மெட்டீரியல் எப்படி வந்து பார்த்திங்கன்னா பிடிஎஃபா புத்தகமாகவா அந்த ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறோம். அது போக வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய மொபைல் ஆப்ஸை எப்படி பயன்படுத்தணும், ஸோ அதற்கான வீடியோ கொடுத்துறோம். சரிங்களா? ஸோ இதை 3மே ஃபஸ்ட்டு நீங்கள் ஜாயின் பண்ணோன்னே உங்களுக்கு ப்ராசஸாக பண்ணி கொடுத்துறோம். ஸோ இதை பயன்படுத்தி நீங்கள் என்ன செய்யணும், அடுத்து ஒவ்வொரு ஸ்டெப்பாக ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு நீங்கள் பே பண்ணி முடித்தோன்னே இந்த ப்ராசஸ் உங்களுக்கு பண்ணிடுறோம். எக்ஸாமுக்கான பிளான் உங்களுக்கு கிளியராக கொடுத்துறோம். ஸ்டடி மெட்டீரியல் பிடிஎஃபா இல்லை கொரியர் அனுப்பணுமா அந்த ப்ராசஸ் பண்ணி கொடுத்துறோம். அடுத்து மொபைல் ஆப்ஸு எப்படி யூஸ் பண்ணணும் வீடியோ கொடுத்துறோம். சரிங்களா? ஸோ இது பிறகு நம்ம என்ன செய்கிறோம், வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நம்பரை, ஸோ நீங்கள் பே பண்ணி விட்டுட்டு நீங்கள் என்ன செய்றீங்க, வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துறீங்க. வாட்ஸ்அப் குரூப்பில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய நம்பரை நம்ம என்ன செய்கிறோம், ஆட் பண்ணிடுறோம். இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு என்ன ப்ராசஸ் பண்ணி கொடுக்குறோம் சொல்லி பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் குரூப்பை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நம்ம கொடுக்கக்கூடிய பயிற்சி வகுப்பு. ஸோ இந்த பயிற்சி வகுப்பில் யூடியூப்பில் நம்ம கொடுக்கக்கூடிய வீடியோஸ் அனைத்துமே வந்து பார்த்தீங்கன்னா லிங்காக வந்து பார்த்தீங்கன்னா என்ன செய்கிறோம், இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். அது மட்டும் இல்லாமல் எக்ஸாம் எப்பொழுது, ஸோ இந்த எக்ஸாமை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நீங்கள் எழுதணும், ஸோ இன்றைக்கி என்ன டாப்பிக்கில் நம்ம எக்ஸாம் கொடுக்குறோம், ஸோ எல்லா ப்ராசஸும் டோட்டலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் எக்ஸாம் குறித்த ஆல் டீட்டெயில் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துறோம். சரிங்களா? ஒருவேளை இன்னைக்கு டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ண முடியலைன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப்பில் மெசேஜ் கொடுத்துருவான். ஒருவேளை இன்னைக்கு எக்ஸாம் டைம் தள்ளி வச்சிருக்கிறோம், இன்னைக்கு என்ன எக்ஸாம் எழுத போறீங்க, ஸோ வேறு ஏதாவது உங்களுக்கு அனௌன்ஸ்மெண்ட் நான் கொடுக்குறேன், எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம கொடுத்துருவோம். ஸோ ஆக மொத்தத்தில் நல்லா கொஞ்சிக்கோங்க. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ன செய்கிறோம், முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கான டீட்டெயில் ஃபுல்லாமே வாட்ஸ்அப் குரூப்பில் கொடுத்துறோம். நம்ம கொடுக்கக்கூடிய பயிற்சி வகுப்பினுடைய லிங்க் எல்லாமே இதில் கொடுத்துறோம். சரிங்களா? ஸோ இதை முழுக்க முழுக்க வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் குரூப்பில் நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா வேறு எதுவுமே வாட்ஸ்அப் குரூப்பில் நம்ம இல்லை. ப்ராசஸ் ஃபுல்லாமே மொபைல் ஆப்ஸில் தான். வாட்ஸ்அப் குரூப்பில் எக்ஸாம் டீட்டெயில், அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய பயிற்சி வகுப்பினுடைய லிங்க்கு, வேறு ஏதாச்சும் இன்ஃபர்மேஷன் கொடுக்குறோம்னா வாட்ஸ்அப் குரூப்பை நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம்.
அடுத்து மொபைல் ஆப்ஸ். ஸோ இந்த மொபைல் ஆப்ஸை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுறீங்க, மொபைல் ஆப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா ப்ளே ஸ்டோரில் போய் இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க. நீங்கள் பே பண்ணி முடிச்சோடனே சுபி லெஜெண்டரி எஜுகேஷன் சொல்லி டைப் பண்ணி இந்த மொபைல் ஆப்ஸை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்றீங்க, இன்ஸ்டால் பண்ணிக்கிறீங்க. இன்ஸ்டால் பண்ணும்போது உங்களுடைய நேம், ஃபோன் நம்பர், ஸோ எல்லாமே கேட்கும். நீங்கள் கொடுத்து இன்ஸ்டால் பண்ண பிறகு உங்களுடைய ஃபோன் நம்பர், என்ன ஃபோன் நம்பர் கொடுத்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ணீங்களோ அந்த ஃபோன் நம்பரை சுபைக்குழுவினுடைய வாட்ஸ்அப் எண், ஸோ இங்கே நான் கொடுத்துருக்கேன் இல்லையா, ஸோ பே பண்ணுவதற்கு கான்டாக்ட் பண்ண எல்லாத்துக்கும் ஒரே நம்பர் தான். ஸோ இந்த நம்பருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ண பிறகு நீங்கள் ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணும்போது என்ன ஃபோன் நம்பர் கொடுத்தீங்களோ அந்த நம்பர். ஆல்ரெடி நான் ஆப்ஸ் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன்னா அதுவே போதுமானது. ஸோ அந்த நம்பரை இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப்பில் கொடுத்துட்டிங்கன்னா நம்ம மொபைல் ஆப்ஸில் போய் உங்களை நம்ம என்ன செஞ்சிடும், ஆட் பண்ணிடுறோம். ஸோ மொபைல் ஆப்ஸில் ஆட் பண்ண பிறகு உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்றீங்க, மொபைல் ஆப்ஸை ஆட் பண்ணிவிட்டு மெசேஜ் கொடுத்துருவோம். நவ் ஆடட்னு சொல்லி உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மெசேஜ் கொடுத்துருவோம். ஸோ கொடுத்த பிறகு வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஆப்ஸை எப்படி யூஸ் பண்ணணுங்கிற வீடியோவும் ப்ரொவைட் பண்ணிடுவோம். ஸோ அப்போ அந்த வீடியோவை நீங்கள் டோட்டலாக கிளிக் பண்ணி பார்க்கும் பொழுது உங்களுக்கு எல்லா தகவலுமே புரிய ஆரம்பிச்சிடும். ஸோ அப்போ என்ன செய்றீங்க, உங்களை மொபைல் ஆப்ஸில் ஆட் பண்ணிடும், அதே மாதிரி வாட்ஸ்அப் குரூப்லேயும் ஆட் பண்ணிடும். ரெண்டுலேயும் ஆட் ஆகிருக்கமாங்கிறத செக் பண்ணுங்கள். ஸோ வாட்ஸ்அப் குரூப்பில் உங்களுக்கு குரூப் விசிபிள் ஆகிரும். மொபைல் ஆப்ஸில் நீங்கள் ஆட் பண்ணிட்டோன்னு சொல்லி மெசேஜ் கொடுத்த பிறகு நீங்கள் ஆப்ஸை ஓப்பன் பண்ணிங்கன்னா கீழே ஹோம் பேஜஸ் இந்த இருக்கு இல்லையா, பேஜஸ்ன்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் ஆனது உங்களுக்கு ஓப்பன் ஆகும். ஸோ அந்த பேஜஸை கிளிக் பண்ணிங்கன்னா பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2026 தமிழ் பேஜ்னு சொல்லி தமிழுக்கு விசிபிள் ஆகும். இதே இது ஹிஸ்ட்ரிங்கிற பட்சத்தில் பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2026 ஹிஸ்ட்ரி பேஜ்னு சொல்லி ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் அந்த பேரோட அந்த பேஜ் விசிபிள் ஆகும். இதே இது யூஜிடிஆர்பினா யூஜிடிஆர்பி எக்ஸாம் சொல்லி விசிபிள் ஆகும். ஸோ அந்த குரூப்பில் உங்களுக்கு விசிபிள் ஆச்சுன்னா நம்ம ஆட் ஆகிட்டோன்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அடுத்து நீங்கள் என்ன செய்றீங்க, அந்த பேஜஸை கிளிக் பண்ணுறீங்க. பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2026 தமிழ் பேஜ், ஹிஸ்ட்ரி பேஜ், எப்படி ஒவ்வொரு பேஜ் விசிபிள் ஆகும். ஸோ அந்த பேஜை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன செய்றீங்க, கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிட்டு மேலே பார்த்தீங்கன்னா ஓவர்வியூ, அட்டண்டன்ஸ், அசைன்மெண்ட் ஒவ்வொரு ஃபோல்டராக இருக்கும். அதில் ஸ்டடி மெட்டீரியல்ங்கிற ஃபோல்டரை நீங்கள் என்ன செய்றீங்க, கிளிக் பண்ணுறீங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா என்ன செஞ்சுருப்போம், ஸ்டடி மெட்டீரியல்ங்கிற ஒரு பேஜ் ஓப்பன் ஆகும். ஸோ அந்த ஸ்டடி மெட்டீரியலில் பாருங்கள் பிஜிடிஆர்பி கொஸ்டின் ஆன்சர், நம்ம கொடுக்கக்கூடிய டெஸ்ட் கொஸ்டின்ஸ், அதே மாதிரி சைக்காலஜி, ஜிகே, தமிழ் எலிஜிபிலிட்டிக்கான மெட்டீரியல். ஸோ பிஜிடிஆர்பி தமிழுக்கான ஒன்லைனர் மெட்டீரியல், பிஜிடிஆர்பிக்கான ஸ்டடி மெட்டீரியல். ஸோ இதுக்கு அடுத்து கொஸ்டின் பேங்க் நம்ம அடுத்து என்ன செஞ்சிருவோம், அப்லோட் பண்ணிடுவோம். அப்போ எல்லாமே ஒரே இடத்துல உங்களுக்கு என்ன செய்யுது, விசிபிள் ஆகிறது. ஸோ அது பகுதியில் பார்த்தீங்கன்னா வீடியோஸ்னு ஒரு பகுதி இருக்கும். ஸோ அந்த வீடியோவை கிளிக் பண்ணிங்கன்னா நம்ம கொடுக்கக்கூடிய பயிற்சி வகுப்பு ரெக்கார்டிங் கிளாஸஸ் ஃபுல்லாமே இந்த வீடியோங்கிற செக்ஷனில் உங்களுக்கு ஆட் ஆயிரும். ஸோ நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், வீடியோவை அதில் ஃபாலோ பண்ணிக்கலாம். அப்போ பயிற்சி வகுப்பை பொறுத்த வரைக்கும் வீடியோ செக்ஷனை ஃபாலோ பண்ணிக்கணும், கொஸ்டின் பேங்கை நான் ஃபாலோ பண்ணுறேன், மெட்டீரியலை படிக்கணும், ஒன்லைனரை படிக்கணுங்கும் போது ஸ்டடி மெட்டீரியலை நீங்கள் நினச்சிறீங்க ஃபாலோ பண்ணிக்கிறீங்க. ஸோ இது போக வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த மொபைல் ஆப்ஸில் கடைசியில் பார்த்தீங்கன்னா சாட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். சரிங்களா? சாட் இன்னும் ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஸோ அந்த சாட்டை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதே பிஜிடிஆர்பி எக்ஸாம் 2026 தமிழ் பேஜ், ஹிஸ்ட்ரி பேஜ்னு வாட்ஸ்அப் குரூப் மாதிரி ஒரு குரூப் விசிபிள் ஆகும். எந்த பகுதியில், சாட்டுங்கிற பகுதியில் வாட்ஸ்அப் குரூப் மாதிரி ஒரு குரூப் உங்களுக்கு விசிபிள் ஆகும். ஸோ இந்த குரூப்பை கிளிக் பண்ணிங்கன்னா அதுக்குள்ளே தான் வந்து பார்த்தீங்கன்னா டெஸ்ட்டுக்கான கொஷின் பிடிஎஃப் எல்லாமே உங்களுக்கு அதுக்குள்ளே நம்ம என்ன செஞ்சுருப்போம், கொடுத்துருப்போம். சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி என்ன டெஸ்ட்டு, அதற்கான கொஷின் ஆன்சர் எல்லாமே சரிங்களா இந்த சாட் ஆப்ஷனில் பிடிஎஃபாக உங்களுக்கு கொடுத்துரும். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் ஓப்பன் பண்ணி ஓஎம்ஆரில் எக்ஸாம் எழுதிக்கலாம், இல்லை பிரிண்ட் அவுட் எடுத்து நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், எக்ஸாம் ஓஎம்ஆரை வச்சு எழுதிக்கலாம். ஆக மொத்தத்தில் இந்த எக்ஸாம் ஓஎம்ஆர் பேஸ்டில் உங்களுக்கு நடைபெறும். ஸோ நீங்கள் கொஷின் அண்ட் ஆன்சர் பிடிஎஃப் ஃபுல்லாமே சாட் ஆப்ஷனை பயன்படுத்தி நீங்கள் என்ன செஞ்சுக்கலாம், யூஸ் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஸ்டடி மெட்டீரியல் பகுதியை ஃபாலோ பண்ணிக்கலாம், வீடியோங்கிற பகுதியில் ரெக்கார்டிங் கிளாஸஸை நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கலாம். ஆக மொத்தத்தில் டோட்டலாக எல்லாத்தையுமே என்ன செய்றீங்க, மொபைல் ஆப்ஸுக்குள்ளே எந்தெந்த பகுதியில் பயன்படுத்தணுங்கிறத இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். அது போக உங்களை
காண்டாக்ட் பண்ணுவது தான் வாட்ஸ்அப் குரூப். என்ன எக்ஸாம், ஸோ ரெக்கார்டிங் கிளாஸஸ் போக வேறு ஏதாவது யூடியூப்பில் நம்ம வீடியோ கொடுத்தோம்னா அதனுடைய லிங்க், ஸோ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக மொபைல் ஆப்ஸ் ப்ளஸ் வாட்ஸ்அப் 2 பேட்டர்னில் கொடுக்குறோம். ஸோ இதை வாட்ஸ்அப்பில் எதை பயன்படுத்தணும், மொபைல் ஆப்ஸில் எதை பயன்படுத்தணும், ஸோ எல்லாமே நான் சொல்லக்கூடிய இந்த வழிமுறைகளை பின்பற்றுங்க, உங்களுக்கு எளிமையாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒவ்வொரு பகுதியும் உங்களுடைய கற்றல் அடைவுகளை சோதிக்கக்கூடிய அளவில் 2026 எக்ஸாம் நம்ம எழுதுறோங்கிற பட்சத்தில் அதை முழுமையாக எழுதி வெற்றி பெறணும். அந்த வெற்றி பெறுவதற்கான வழிமுறையை இங்கே நம்ம நிச்சயம் உருவாக்கி கொடுக்குறோம். ஆசிரியர்கள் முழுமையாக பயன்படுத்திக்கோங்க. ஸோ இதில் வேறு ஏதேனும் சந்தேகங்கள் கருத்திற்கு சுபிக்குழுவோடு இணைந்திருங்கள். நன்றி நண்பர்களே.